வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். ரியோ டி ஜெனிரோவில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்கும் போது மனிதநேயத்துக்கு முதலிடம் வழங்கப்படும் என உறுதி. பிரேசிலியா நகருக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அரசு சார்பிலும் இந்திய வம்சாவளியினர் சார்பிலும் வரவேற்பு. பரதநாட்டியத்தை அருகில் சென்று பார்த்து கலைஞர்களுக்கு வாழ்த்து கூறிய பிரதமர். கேரளத்தில் நீபா வைரஸ் பரவலை தடுப்பது குறித்து அமைச்சர் வீணா ஜார்ஜ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம். நீபா வைரஸ் தொடர்புடையோர் பட்டியலில் 461 பேர் இருப்பதாக அமைச்சர் தகவல். உலக நாடுகளிடையே மூண்ட பல போர்களை தான் நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெருமிதம். அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பரிந்துரைத்த கடிதத்தினை ட்ரம்பிடம் கொடுத்த இஸ்ரேல் பிரதமர். ஈரான் மீது மேலும் தாக்குதல் நடத்துவதை கற்பனை கூட செய்யவில்லை என ட்ரம்ப் பேச்சு. 2 வாரங்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது ஈரான் மிகவும் மாறிவிட்டதாகவும் கருத்து. இனி விரிவான செய்திகளை காணலாம். அடுத்த ஆண்டு பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்கும் போது மக்களோடு இணைந்த அணுகுமுறை மனிதநேயத்துக்கு முதலிடம் என்கின்ற அடிப்படையில் அதை முன்னெடுத்து செல்வோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் சுற்றுச்சூழல் நலவாழ்வு ஆகியன குறித்த அமர்வில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். அடுத்த ஆண்டு பிரிக்ஸ் அமைப்பிற்கு இந்தியா தலைமையேற்க உள்ளதையும் அப்போது மனிதநேயத்துக்கு முதலிடம் கொடுக்கும் மக்களோடு இணைந்த அணுகுமுறையுடன் முன்னெடுத்து செல்ல இருப்பதாக தெரிவித்தார். சுற்றுச்சூழல் நலவாழ்வு ஆகியனவற்றிற்கு முன்னுரிமை அளித்து பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை சிறப்பாக நடத்திய பிரேசில் அதிபர் லுலாவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். கரிப்புகை வெளியீட்டை குறைக்கும் இலக்கை குறித்த காலத்திற்கு முன் அடைந்த நாடாக இந்தியா இருக்கும் என்றும் கடந்த 10 ஆண்டுகளில் சூரிய ஒளி மின் உற்பத்தி திறன் 4000 விழுக்காடு உயர்ந்துள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். ரியோ டி ஜெனிரோவில் இருந்து பிரேசிலியா நகருக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு அரசு சார்பிலும் இந்திய வம்சாவளியினர் சார்பிலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது. பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி அங்கிருந்து தலைநகர் பிரேசிலியாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவரை அதிகாரிகள் வழி அனுப்பி வைத்தனர். ரியோ டி ஜெனிரோவில் இருந்து தனி விமானத்தில் பிரேசிலியாவுக்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு விமான நிலையத்தில் பிரேசில் அரசு சார்பில் இசை வாத்தியங்கள் முழங்க சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இசை கலைஞர்கள் வாத்தியங்கள் இசைப்பதை பிரதமர் கண்டுகளித்தார். பிரேசிலியாவில் பிரதமர் தங்கியிருக்கும் விடுதியில் இந்திய வம்சாவளியினர் சார்பில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அவர்களுடன் பிரதமர் மோடி உரையாடி மகிழ்ந்தார். இந்திய வம்சாவளியினர் சார்பில் நடைபெற்ற சமய பிரார்த்தனையிலும் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். பிரேசில் வாழ் இந்தியர்கள் சார்பில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பரதநாட்டியம் ஆடியதை அருகே சென்று பார்த்த பிரதமர் மோடி நாட்டிய கலைஞர்களை வாழ்த்தினார். பிரேசில் நாட்டின் அதிபர் லுலாவின் அழைப்பின் பேரில் தலைநகருக்கு சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு வணிகம், பாதுகாப்பு, எரியாற்றல், விண்வெளி, தொழில்நுட்பம், வேளாண்மை, நலவாழ்வு ஆகிய துறைகளில் இருநாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். கேரளத்தின் மலைப்புற மாவட்டத்தில் நீபா நச்சுயிரி பரவி வரும் நிலையில் அதன் பரவலை தடுப்பது குறித்து மாநில நலவாழ்வுத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றுள்ளது. கேரளத்தில் ஆண்டுதோறும் பருவமழை காலத்தில் நச்சுயிரிகளால் நோய் பரவி வருகிறது. இந்த ஆண்டு மலைப்புற மாவட்டத்தில் நீபா நச்சுயிரி பரவி வரும் நிலையில் அதை தடுப்பது குறித்த ஆய்வுக் கூட்டம் மலைப்புற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மாநில நலவாழ்வுத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் கலந்து கொண்டு பேசினார். அப்போது நீபா நச்சுயிரி தொடர்புடையோர் பட்டியலில் மொத்தம் 461 பேர் உள்ளதாக தெரிவித்தார். இவர்களில் மலைப்புற மாவட்டத்தில் 252 பேரும், பாலக்காடு மாவட்டத்தில் 209 பேரும் உள்ளதாகவும் தெரிவித்தார். மலைப்புறம், பாலக்காடு, கோழிக்கோடு, கண்ணூர், எர்ணாகுளம் மாவட்டங்களில் உள்ள மருத்துவமனைகளில் 27 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களும் தொடர்புடையோரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேவைப்படும் போது காவல்துறையினரின் உதவி கேட்கப்படுவதாகவும் அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று கூறி தான் அனுப்பிய பரிந்துரையை அவரிடம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வழங்கியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு சென்று தலைநகர் வாஷிங்டனில் அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அப்போது பேசிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் பல்வேறு போர்களை நிறுத்தியதாகவும், குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான் நாடுகளிடையே மூண்ட பெரும் போரை நிறுத்தியதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். நீங்கள் இப்படியே சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் உங்களிடம் எந்த உடன்பாடும் செய்து கொள்ள முடியாது என்று இந்தியாவிடமும் பாகிஸ்தானிடமும் தனித்தனியாக எச்சரித்து போரை நிறுத்தியதாக குறிப்பிட்டார். அணுவாயுத வல்லமை பெற்ற 2 நாடுகளிடையே போரை நிறுத்தியது மிகவும் முதன்மையானது என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். அதன் பிறகு பேசிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு
உலகில் பல நாடுகளிடையே மூண்ட பெரும் போர்களை தடுத்து நிறுத்திய அமெரிக்க அதிபர் டிரம்பிற்கு உலக அமைதிக்கான நோபல் பரிசை வழங்க வேண்டும் என்றுதான் பரிந்துரைத்துள்ளதாக தெரிவித்தார். அப்படி பரிந்துரைத்த கடிதத்தின் படியையும் அவர் டொனால்டு டிரம்பிடம் வழங்கினர். ஈரான் மீது மேலும் தாக்குதல் நடத்த விருப்பமில்லை என்றும், 2 வாரங்களுக்கு முன்பு இருந்ததனை விட இப்போது ஈரான் மிகவும் மாறிவிட்டதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் தாக்குதலால் உக்ரைன் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அங்குள்ள மக்கள் இறந்து வருவதாகவும் டிரம்ப் வருத்தம் தெரிவித்தார். ரஷ்யாவின் தாக்குதலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள உக்ரைனுக்கு மேலும் ஆயுதங்களை வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். வணிகம், வரி விதிப்பு ஆகியவை தொடர்பாக பிரிட்டன், சீனா ஆகியவற்றுடன் உடன்பாடுகளை செய்து கொண்டுள்ளதாக டிரம்ப் தெரிவித்தார். இந்தியாவுடன் உடன்பாட்டை இறுதி செய்யும் நிலையை நெருங்கியுள்ளதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டார். ஈரான் மீது மற்றொரு தாக்குதல் நடத்தப்படுமா என்று செய்தியாளர்கள் வினவியதற்கு பதிலளித்த டிரம்ப், ஈரான் மீது தாக்குதலை நடத்த வேண்டி இருக்காது என்று குறிப்பிட்டார். அப்படி ஒரு தாக்குதல் நடத்த வேண்டும் என்று தாங்கள் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். 2 வாரங்களுக்கு முன்பிருந்ததை விட ஈரான் இப்போது மிகவும் மாறிவிட்டதாகவும் டிரம்ப் கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பெரிய கிளாம்பாக்கம் தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலின் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பெரிய கிளாம்பாக்கம் தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலில் 10 நாட்கள் பல்வேறு பூஜைகளுடன் திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பகாசுரன் வதம், சீர்வரிசையோடு திருக்கல்யாணம், நச்சுக்குழி, ஊஞ்சல் ஆட்டம், அர்ஜுனன் தபசு, முளைப்பாரி எடுத்தல், தர்மராஜா வீதி உலா, மாடு பிடித்தல் ஆகிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு தர்மராஜா திரௌபதி அம்மன் ஆகியோருக்கு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மின் விளக்குகளாலும் வண்ண பூக்களாலும் அலங்காரம் செய்து வாகனத்தில் வைத்து ஊர் எல்லையில் 160 பக்தர்கள் சென்று அம்மனை அழைத்து வரும் நிகழ்ச்சிக்கு நடைபெற்றது. அதன் பின்னர் மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். வேலூர் மாவட்டம் ஊசூரான்பட்டியில் ஆஞ்சநேயர் கோவில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஊசூரான்பட்டி ஆஞ்சநேயர் கோவில் 66ஆம் ஆண்டு திருவிழாவையொட்டி 30 அடி உயரத்தில் உள்ள ஆஞ்சநேயருக்கு பாலபிஷேகம், தீபாராதனைகள் ஆகியன நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பெண்களின் மாவிளக்கு ஊர்வலம் நடைபெற்றது. மேலதாளங்கள் முழங்க நடைபெற்ற திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள், கோவில் நிர்வாகிகள், பாமக ஒன்றிய செயலாளர் சுரேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். கோவில் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் MRKB கதிரவன் பிறந்தநாளை நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடியுள்ளனர். திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாண்டியன், ஒன்றிய அவைத் தலைவர் கருணாநிதி, பேரூராட்சி மன்ற தலைவரும் நகர செயலாளருமான கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பின்னர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள், அன்னதானம், மரக்கன்றுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் ராஜேந்திரன், உத்ராபதி, கல்யாண சுந்தரம், குமாரராஜா, மணிமாறன், சுப்பிரமணியன், பூக்கடை செந்தில், நிஷார் அகமது, அறிவழகன், லதா, சமத்துவம், செல்வராணி, பாரதி, பழனிவேல், ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவையில் தமிழ்நாடு அரசின் 4 ஆண்டு கால சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் திறந்து வைத்துள்ளார். கோவை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் அரசின் சாதனைகள் விளக்க புகைப்பட காட்சி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இதை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், மேயர், துணை மேயர் ஆகியோர் கண்காட்சியினை பார்வையிட்டனர். இந்த நிகழ்வில் தமிழக அரசின் 4 ஆண்டு கால சாதனை விளக்க புத்தகம் வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உணவு வழங்கல் துறை சார்பில் நடமாடும் காணொலி விழிப்புணர்வு வாகனம் தொடங்கி வைக்கப்பட்டு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் நடைபெற்றன. திராவிட மாடல் ஆட்சியில் நாடு போற்றும் 4 ஆண்டு இந்த அரசின் சாதனைகள், முதலமைச்சருடைய திட்டங்கள், இவற்றை பற்றி எல்லாம் இன்றைக்கி ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு புகைப்பட கண்காட்சி வைத்திருக்கப்படுகிறது. இது 3 நாட்களுக்கு இங்கே பொதுமக்கள் பார்வைக்காக இன்றைக்கு அனைவராலும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் புகைப்பட கண்காட்சி ஒன்று நடமாடும் ஊர்தியில் ஒரு நடமாடும் புகைப்பட கண்காட்சி ஊர்தியின் வழியாக ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று பொதுமக்கள் பார்வைக்காக ஆங்காங்கே நின்று பொதுமக்களை அதை பார்க்கும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது 3 நாட்கள் தொடர்ந்து நடக்கும். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் தனியார் பேருந்தில் பயணி விட்டு சென்று 30,000 ரூபாய் பணத்தை பெண் பயணி எடுத்து செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பிலிப்பாக்குட்டையை சேர்ந்த வேல்முருகன் ஜூன் 24ஆம் நாள் ராசிபுரத்திலிருந்து தம்மம்பட்டிக்கு
குமர்வேல் என்ற தனியார் பேருந்தில் சாப்பாட்டு பையுடன் ஏறியுள்ளார். அந்த பையில் தன்னுடைய இருசக்கர வாகன கடனுக்கு தவணை நிலுவைத் தொகை கட்டுவதற்காக 30,000 ரூபாயை வைத்துள்ளார். செல்போனில் பேசியபடி வந்த அவர் இறங்க வேண்டிய ஊர் வந்ததும் பணம் இருந்த பையை மறந்து பேருந்தில் தன்னுடைய இருக்கையிலேயே வைத்துவிட்டு போனில் பேசியபடி இறங்கிவிட்டார். வீட்டுக்கு சென்ற பிறகுதான் பணம் இருந்த பையை பேருந்திலேயே விட்டுவிட்டது தெரிய வந்தது. அதையடுத்து வேல்முருகன் அந்த தனியார் பேருந்தின் அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு சாப்பாட்டு பையை மறந்து பேருந்திலேயே வைத்துவிட்டு சென்றதாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையே அந்த பேருந்தில் நாகையம்பட்டியில் ஏறிய பெண் வேல்முருகன் பையை விட்டு சென்ற இருக்கையில் அமர்ந்துள்ளார். காலடியில் பை இருந்ததை கவனித்த அந்த பெண் அந்த பையை திறந்து பார்த்து அதில் பணம் இருப்பதை தெரிந்து கொண்டு அந்த பையை எடுத்துக்கொண்டு தம்மம்பட்டியில் இறங்கி சென்று விட்டார். இந்த காட்சிகள் அந்த பேருந்தில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது. இந்த காட்சிகளை கொண்டு வேல்முருகன் தம்மம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிந்த காவல்துறையினர் பணத்தை எடுத்து சென்ற பெண் குறித்து விசாரித்து வருகின்றனர். பேருந்தில் பயணி விட்டு சென்ற பையை பெண் பயணி எடுத்து செல்லும் சிசிடிவி காட்சி இணையத்தில் வெளியாகி பரவி வருகிறது. கோவை சொக்கம்புதூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்ப்பு முகாமில் சொக்கம்புதூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் மகேஸ்வரன் தலைமையில் மனு வழங்கப்பட்டது. அந்த மனுவில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் குடியிருந்து வரும் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க மயானத்தின் நடுப்பகுதியில் வேலை நடந்து வருவதாக தெரிவித்துள்ளனர். இதே பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கும் தனியார் பள்ளி செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். எனவே அப்பகுதியில் வாழும் பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தினை வேறு இடத்தில் அமைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியரிடம் மனுவை வழங்கும் போது இந்து முன்னணி மாநில நிர்வாக குழு உறுப்பினர் சதீஷ், கோட்டாட்சி பொதுச் செயலாளர் கிருஷ்ணன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தனபால், மாவட்ட தலைவர் தசரதன் ஆகியோர் உடன் இருந்தனர். அங்கே இந்துக்கள் மயானம் பல ஆண்டுகாலமாக செயல்பட்டு வருது. மயானத்தை அழிக்கும் நோக்கில் அங்கே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமானது அந்த மயானத்துக்குள்ளேயே ஒரு பகுதியை ஆக்கிரமித்து அது வேலை நடந்துகிட்ருக்குது. முழுக்க பக்கத்திலே ஒரு ஸ்கூலும் இருக்குது. இந்த கழிவுநீர் தொட்டினால் நோய் தொற்று அபாயம் அந்த பகுதி மக்களுக்கும் இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு வரக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கும் இருக்குது. அதனால் நம்ம திட்டமிட்டு ஏதோ தமிழ்நாடு முழுக்க இந்துக்களுடைய மயானங்களை சின்னது பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க, மாறா இடமாற்றம் பண்ணிகிட்ருக்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய மயானம் அதிகரிச்சிட்டு இருக்குது. ஏதோ அரசு ஏதோ திட்டமிட்டு நடத்துதா அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் இந்த நோய் தொற்றுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் அகற்றப்படணும். அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். மீண்டும் தலைப்பு செய்திகள். ரியோ டி ஜெனிரோவில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரை. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்கும் போது மனிதநேயத்துக்கு முதலிடம் வழங்கப்படும் என உறுதி. பிரேசிலியா நகருக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அரசு சார்பிலும் இந்திய வம்சாவளியினர் சார்பிலும் வரவேற்பு. பரதநாட்டியத்தை அருகில் சென்று பார்த்து கலைஞர்களுக்கு வாழ்த்து கூறிய பிரதமர். கேரளத்தில் நீபா வைரஸ் பரவலை தடுப்பது குறித்து அமைச்சர் வீணா ஜார்ஜ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம். நீபா வைரஸ் தொடர்புடையோர் பட்டியலில் 461 பேர் இருப்பதாக அமைச்சர் தகவல். உலக நாடுகளிடையே மூண்ட பல போர்களை தான் நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெருமிதம். அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க பரிந்துரைத்த கடிதத்தினை ட்ரம்பிடம் கொடுத்த இஸ்ரேல் பிரதமர். ஈரான் மீது மேலும் தாக்குதல் நடத்துவதை கற்பனை கூட செய்யவில்லை என ட்ரம்ப் பேச்சு. 2 வாரங்களுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது ஈரான் மிகவும் மாறிவிட்டதாகவும் கருத்து. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.